ஓம் ராட்டு சுப்பிரமணிய நமக, ஓம் காயத்ரி தேவியை நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேன். மதுரையிலிருந்து விஸ்வகர்ம ஜோதிடத்தில் இன்று நாம் பார்க்க போவது மகர ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் மற்றும் குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்கள். மகர ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மிகவும் பொறுமையானவர்கள், உழைப்பாளிகள், நல்லவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்கு கடந்த 1.5 ஆண்டுகளாக ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேதுவும் இருந்து வந்தார்கள். தற்பொழுது வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 3இல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9இல் இருக்கக்கூடிய கேதுவான் பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். அதாவது 2இல் ராகு 8இல் கேது. ஏற்கனவே 2ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தான் இருக்கிறார். மகர ராசிக்காரங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா 7.5 சனி எப்போ தான் முடியுமோன்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் மகர ராசிக்கு 7.5 சனி நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி கிடையாது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனி பயிற்சி. ஆக உங்களுக்கு 7.5 சனி என்பது இன்னும் முடிவடையவில்லை, இன்னும் 1 வருஷம் இருக்குது. ஆக 2ஆம் இடத்துல சனியும் ராகும் சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு. பொதுவாகவே மகர ராசிக்கு ராகு கேதுக்கள் என்பது நன்மை தான் செய்யும். ஆனால் 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு சனியோடு சேர்ந்திருப்பதால் உங்களுடைய பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அவனுக்கு நாக்கில் சனிடா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2ஆம் இடம் என்பது நாக்கை குறிக்கக்கூடியது, பேச்சை குறிக்கக்கூடியது. அந்த இடத்திற்கு இந்த சனியும் ராகும் சேர்ந்திருப்பதால் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் பேச வேண்டும். நீங்கள் ஒன்று நினச்சி பேசுவீங்க, எதில் அதை கேட்குறவங்க பல அர்த்தங்கள் எடுத்துக்கொண்டு அதை உங்களிடமே திருப்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு கவனத்துடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு கேது வராரு. 8ஆம் இடத்தில் கேது வருவது என்பது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அந்த இடத்திற்கு கேது வருவது என்பது பல தடைகளை, பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்களுக்கு. அதாவது என்ன இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்க நினைக்க வேண்டாம். அதாவது ராகு கேதுக்களுடைய அமைவிடம் என்பது மகர ராசிக்கு சற்று சரியில்லாமல் இருக்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அங்கே சனி ராகு வரும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அது உங்களுடைய பேச்சால் வரும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை வர மாதிரி இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல அமைதியாக பொறுமையாக போயிடணும், விட்டு கொடுத்து போயிடணும். அப்போ அந்த பிரச்சனை வராது. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மகர ராசிக்கு தற்பொழுது இருக்கிறது. 8ஆம் இடத்திற்கு கேது வருவதால் சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அதாவது வண்டி வாகனங்களில், கடன் கொடுக்கல் வாங்கலில், பிறருக்காக ஜாமீன் போடுவதில், இந்த மாதிரி விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆவணி மாதம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆவணி மாதம் என்பது சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் சேரப்போகிறார். சூரியன் கேது சேர்க்கை 8ஆம் இடத்துல. எப்பயுமே மகர ராசிக்காரவங்க ஆவணி மாதம் கவனமாக இருக்கணும். இந்த முறை என்னவென்றால் கேதுவும் சேர்றார். ஆக மகர ராசிக்காரர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆன்மீகம் தான் உங்களுக்கு தீர்வு. மகர ராசிக்காரங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாக கொண்டிருப்பார்கள். ஆனால் தற்பொழுது அதிகமான ஆன்மீக நாட்டம் கொண்டிருக்க வேண்டும். சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்து வர வேண்டும். கோளறுபதியம் படிக்க வேண்டும். வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த கோளறுபதியத்தை படிக்க வேண்டும். இந்த கோளறுபதியத்தை பற்றியெல்லாம் நம்ம விஸ்வகர்ம ஜோதிடத்தில் ஏற்கனவே பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். திருஞான சம்பந்தர் பாடின கோளறுபதியம். அந்த கோளறுபதியத்தை பாடணும்னா இந்த நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தீமை என்பது நம்மிடம் அண்டாது. அதுக்கு தான் அதை படிக்க சொல்கிறோம். சனிக்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு இந்த கோளறுபதியத்தை நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி செய்தால் இந்த ராகு கேது என்பது உங்களுக்கு நன்மை செய்யும், தீமை செய்யாது. அது மட்டும் இல்லாமல் வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் பயிற்சியாகி 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். அதாவது 6ஆம் இடத்துக்கு சென்று மறைகிறார். அதாவது குரு பகவானை பொறுத்தவரை மகர ராசி எப்படின்னு கேட்டிங்கன்னா 12ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு அதிபதி, மறைவிட ஸ்தானத்துக்கு அதிபதி. 6ஆம் இடமான இன்னொரு மறைவிடத்தில் போய் அமர்றாரு. அப்போ ஏற்கனவே ராகு கேதுக்கள் கொஞ்சம் சுமாராக இருக்குது. இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைகிறாரு. அப்போ என்னன்னா பண விஷயத்தில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மகர ராசிக்காரர்கள். யாரை நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா திருப்பி வராது இந்த காலகட்டத்தில். ஆக எதையுமே யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய காலகட்டமாக மகர ராசிக்கு இருக்கிறது. மேலும் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தையும், குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும், குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 2ஆம் இடத்துல ஏற்கனவே சனி ராகம் சேர்ந்துருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேச்சில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அந்த இடத்த குரு பார்க்குறதுனால கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கும். அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சிருவீங்கன்னு சொல்லுது. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு முன்னேறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த வரக்கூடிய 1.5 ஆண்டுகளாக இருக்க போகிறது. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய தொழில் அபார வளர்ச்சி அடையும்.
அதன் மூலமாக வருவாய் அதிகரிக்கும். ஆக 2ஆம் இடத்துல சனி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது இந்த பேச்சில் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணுமே தவிர வருவாயை அது கொடுக்கும், தன வரவை கொடுக்கும், சம்பாத்தியத்தை கொடுக்கும், தொழில் நல்லா இருக்கும், அதன் மூலமாக வருமானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேரம். 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் நல்ல தூக்கம் வரும், நிம்மதியாக தூங்குவீங்க. சில சுப செலவுகள் செய்வீர்கள். உங்கள் வீட்டில் திருமணம், வளைகாப்பு, காது குத்து, வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகள்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணம் செலவாகும் இந்த காலகட்டத்தில். அதாவது மகர ராசிக்காரவங்க ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 7.5 சனி முடியாதா, இப்போ இந்த ராகுக்கு இது வேறு, குரு வேறு. ஆக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த மகர ராசிக்காரர் உழைப்பாளிகள், உழைப்பை மட்டும் நம்புங்க. சனி பகவானை பொறுத்தளவு உழைப்பாளிகளை ஒன்றும் செய்ய மாட்டார். சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க, பிறரை கெடுப்பவர்கள், பிறருடைய வாழ்க்கையில் நுழைந்து அதை கெடுக்கக்கூடியவர்களை சனி பகவான் துன்புறுத்துவார். ஆனால் மகர ராசிக்காரங்க அப்படி கிடையாது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்லை. ராகுக்கேதுக்கள் உங்களுக்கு நன்மை தான் செய்யும், இருந்தாலும் சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அந்த ராகுக்கேதில் இருக்கக்கூடிய இடம்தான் இப்போ பிரச்சனை. ராகுக்கேதுக்கள் பொதுவாக நன்மை செய்யும், ஆனால் 8ஆம் இடத்துல கேது வந்து இருக்கிறது, சற்று கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மேலும் சனிக்கிழமைகளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்து வாருங்கள். கோளறு பதிகம் படிங்கள், தினந்தோறும் படிக்கலாம். கோளறு பதிகம் ரொம்ப எளிமையான பாடல் தான். அதாவது வேயிறு தோழி மங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தரவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு 2 உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இதுதான் அந்த பாடல். அதாவது சிவபெருமானை நம்ம கும்பிட்டோம்னா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 உடனே இந்த நவக்கிரகங்களுடைய தோஷங்கள் நம்மை பாதிக்காது. ஆக சனிக்கிழமைகளில் மகர ராசிக்காரர்கள் அதை செய்து உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். மேலும் அடுத்த ராசியான கும்பராசிக்கான பலனை நாம் அடுத்த பதிலே பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு உலக மக்கள் அனைவரும் நீடூடி சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் ஸ்ரீ விராட் விஸ்வகர பரபிரமத்தை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.